ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான லட்டு ரெசிப்பிங்க. லட்டுக்கு பூந்தி பொரிக்க தான் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நம்ம பூந்தியே பொரிக்க தேவையில்லை, ஈஸியாகவும் பண்ணலாம். அதே சமயத்தில் டைமும் நமக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்பவே ஜூஸியாக ஒரு லட்டு பண்ணலாம். வாங்க. இப்போ நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவுங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச கடலை மாவுங்க. நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட வீட்டில் அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே நமக்கு சூப்பராக இருக்குங்க லட்டு. இப்போ இதில் 1/2 கப்புலேருந்து 3/4 கப் தண்ணி நமக்கு தேவைப்படுங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே நாம் ஸ்வீட்டில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணும்போது அது நல்லா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். அதோட கட்டிகளே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாவு பதம் வந்து நமக்கு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. ஹீட் பண்ணிவிட்டு நாம் ஒரு கரண்டியாக எடுத்து நம்ம இதில் அப்படியே ஊற்றினாலே நமக்கு போதுங்க. பூந்தி மாதிரிலாம் நமக்கு நல்லா தேய்ச்சி அந்த மாதிரி எடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போது ஓரளவுக்கு நாம் கடலை மாவு ஊற்றி எடுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அப்படியே மறுபக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு நல்லா எடுத்துக்கலாங்க. நமக்கு ஓரளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலை மாவு நமக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஆயில் சப்போஸ் அந்த பூந்தி எடுத்துருந்தா கூட இந்த டிஷ்யூவில் போடும்போது அந்த டிஷ்யூ வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 1 கப் அளவுக்கு நாம் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. நான் சொல்கிற அளவுகளை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு 1/2 கப் தண்ணி விட்டுக்கலாம். நான் உங்களுக்கு சர்க்கரையில் வந்து தூசு இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த சர்க்கரையில் கொஞ்சம் தூசுக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் விட்டுருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் பால் விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே அதோட அழுக்கு நமக்கு நல்லா இந்த மாதிரி மிதந்து வருங்க. அதை அழகாக வந்து நம்ம டீ வடிகட்டுவோம் இல்லைங்களா, அதை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. உங்கள் சர்க்கரை க்ளீனாக இருக்கும்போது இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து இதில் நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து மோத்திச்சூர் லட்டுன்றதுனால ஆட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் நாம் குழந்தைங்களுக்கு நல்ல ஃபுட்டாகவே கொடுக்கலாம். இப்போது இதில் நாம் ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பூந்தியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா கொரப்பாக பல்ஸில் விட்டு எடுக்கணுங்க. நீங்கள் அரைக்கக்கூடாது. பல்ஸில் ஆப்போசிட்டில் இப்படி விட்டிங்க அப்படின்னா நல்லா நமக்கு இந்த அளவுக்கு கொரன்னு வந்துடுங்க. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதுக்கு எந்த ஒரு கம்பி பாகு பதமும் தேவை கிடையாது. நம்ம பூந்தி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய்யுமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா விட்டுக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வாசனைக்காக நான் ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் சிம்மில் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த பூந்தியில் கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சூடாக இருக்கும்போது தான் நீங்கள் பிடிச்சி எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கூட ஈஸியாக பிடிக்கலாங்க. நீங்கள் இந்த அளவுக்கு லட்டை பிடிச்சி எடுத்துட்டு ஒரு சின்ன கிண்ணம் இருக்குல்ல, அதில் போட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு உருட்டி எடுத்திங்கன்னா அதோட ஷேப் வந்து உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. நீங்கள் கடையில் வாங்குவீங்க இல்லைங்களா, அந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.